ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் தான் இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது. ஸோ இருந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக டவுன் ஆகிட்டு அகெயின் வந்து யூஷுவல் பேட்டர்னான த சேம் டே பேட்டர்ன் வந்து யூஸ் ஆச்சு. நல்ல ஒரு ஹை போச்சுன்னு சொல்லலாம். ஹைன்ற மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்னையோடைய ஹையை வந்து பிரேக் பண்ணி நல்லாவே போச்சு. அகைன் அங்கே என்ன நினச்சதுன்னு தெரில, மார்க்கெட் அகெயின் செல் அண்ட் ரைஸு. ஸோ ரொம்ப டைட்டான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு சைடுமே இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,300லேருந்து அது 23,500க்கு மேலே கால் சைட்லேயும் அதே மாதிரி புட்லேயும் ரொம்பவேங்க. ஸோ 23,300 இருந்தது, 250, 200, 150, 100ன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ரைக்லையுமே மாறி மாறி காலும் புட்டும் சரி. ஸோ கோடிக்கணக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஓகே மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும் அப்படின்றது வந்து ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிச்சதுன்னு சொல்லலாம். ஒரு மணிக்கு ஒரு டவுன் இருந்து அகெயின் மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து இந்த கன்சாலிடேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, கொஞ்சம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா. ஸோ இதே மாதிரி ஒரு லோவர்லேயே கன்சாலிடேஷன் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்றது தான் சொல்லலாம். ஸோ ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக வந்து இந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே குள்ளவே வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சதை பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நடக்கிறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை அப்படின்றது தான் சொல்கிறோம். இன்றைக்கி யூஎஸில் சிபிஐ நியூஸ் வர இருக்குது. நம்ம டைம் 7 மணிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே மற்ற இண்டெக்ஸ், மற்ற குளோபல் இண்டெக்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகுது. பட் நம்ம மார்க்கெட் ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்குது. கேஸ் ஆஃப்கோர்ஸ் அந்த பட்ஜெட் எதிர்பார்ப்பு தான். கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், லாஸ்ட் இயர் ஜூனுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த 2வது பட்ஜெட்டுக்கு அப்புறம். ஸோ அதில் கொடுத்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டரை திருப்தி படுத்தலை அப்படின்றது தான் அர்த்தங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து இறங்கின மார்க்கெட் தான் இன்னுமே வந்து மார்க்கெட் வந்து ஏறலைன்னு சொல்லணும். ஸோ பார்க்கலாம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ஏதாவது சில விஷயங்கள் க்ரோத்துக்கான விஷயங்களாக இருக்கணும். ஸோ அதை வந்து லாங் டேர்முக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டருக்கு ஒரு நல்லது இருக்கிற விஷயமா இருந்தால் தான் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், மற்ற அதர் மார்க்கெட்டை பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து ஒஸ்ட்டாலாம் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் போய் கராச்சி மார்க்கெட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கான். நம்ம மார்க்கெட் 400 பாயிண்ட் விழும்போதெல்லாம் அவன் 2% அப்பில் இருக்கான். ஓகேங்களா? ஸோ என்ன விஷயம் அது வந்து ஏறுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஸோ பட் நம்ம மார்க்கெட் வந்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு கணக்கு மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். பட் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு வேகமாக போகுதுங்க, அது மட்டும் ஷுவர். ஸோ ஒன்று மேலே இல்லைனா கீழே, அது நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். அண்ட் ஆப்ஷன் செயினை நம்ம நிஃப்டிது பார்க்கும்போது 23,200 அர்த்த மணியாக வச்சுருக்கு. ஸோ ரெண்டு சைடுமே ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 110 பாயிண்ட் தான். வெறும் 110 பாயிண்ட் வச்சுட்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து ட்ரேடிங் பண்ண இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போவே கோடிக்கணக்கிலே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெலிவரி பேசிஸ்லேயே. ஸோ கால் ஒரு 1.15 crore இருக்குது, புட்டு ஒரு 1.4 crore இருக்குது. 23,200. ஸோ பார்க்கலாம், கோடிக்கணக்கில் இருக்குது. 23,300, 23,400, 23,500 இங்கெல்லாம் கோடிக்கணக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 23,200, 100 கிடையாது, 23,000 இங்கே 2 இடத்துல கோடிக்கணக்கில் இருக்குது. இன்றைக்கி வர இருக்க நியூஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவாக வரும்னு நினைக்கிறேன். அப்படி வர பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் போகலாம் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுதுன்னா 23,350 வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் போகலாம். ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி இதை சொல்லிகிட்டு இருக்கு. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம டோட்டலாக பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி. ஏன்னா பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். 23,200 ஒரு நல்ல ஸ்ட்ராடல் இருக்குது. ஸோ புட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 23,300 ஓப்பன் கிரவுண்டு, கால் மட்டும்தான் இருக்குது. ஸோ புட்டு அந்தளவு கிடையாது, எழுதலை. அதோட வந்து பார்த்திங்கன்னா 23,000. ஸோ 23,000க்கும் மேபி 23,300க்குள்ளே மார்க்கெட் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு தெரியல. நம்ம அந்த நியூஸ் தான் வந்து நமக்கு ஃபர்தராக வந்து விஷயங்கள் சொல்லும் அப்படின்றத நினைக்கிறேன். அண்ட் சென்செக்ஸோடைய ஆப்ஷன் செயினில் கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அது 1.25% வந்து ப்ரீமியம் வச்சுருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ மேபி நம்மளை இங்கே கன்சல்டேஷனாக வச்சுக்கிட்டு அங்கே மார்க்கெட் ரேலி ஆனாலும் சொல்கிறதுக்கு இல்லை, சொல்கிறேன் ஏதோ ஒரு நியூஸ் வரும்போது.
பட் நிஃப்டி வந்து ஏறுமா அப்படின்றது வந்து ஒரு விஷயம் தான். இன்றைக்கி பேங்க்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது, மிட் கேப் நிஃப்டியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும்போது நிஃப்டி மட்டும் ஒரே இடத்துல இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு காரணம் இந்த அளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆனது அப்படின்றது தான். ஸோ எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி, ஸோ நம்ம நம்ம டைம் ஒரு 7:30க்கு மேலே லோட் ஆகிடும். அப்போ பாருங்கள். ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நேற்றே வந்து 458 கோடிக்கு ஒன்றும் இல்லை மார்க்கெட்டு. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்மளும் அந்த ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சொன்னோம். ஸோ அதே தான் இங்கே இருந்தது. எஃப்ஐ இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 22,000 கோடி நேற்று வந்திருந்தது. ஸோ அதுக்கு ஒரு மூவ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ரேண்டமாக மேலே கீழே ஏறினதை நான் பார்க்க முடிஞ்சுது. பட் ட்ரெண்டுக்கு இந்த பொசிஷனை எப்படி கொண்டு போவாங்கன்றது கண்டிப்பாக தெரியல. ஸோ இன்னையோட டேட்டா லோட் ஆனதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இன்னையோட டேட்டா வச்சு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக மிட் மந்த் இருக்கனால தான் இந்த ஒரு ஸ்லோவர் ட்ரேடிங் மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்லோவாக மார்க்கெட் வந்து ஒரு சைடு அரைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக வந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனால் கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்துக்கான ட்ரேடிங்கில் கொஞ்சம் நல்லது திரும்பும். நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் அது மேலே போதா கீழே போதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 1.5% அவுட்டு. பட் மார்க்கெட் இன்றைக்கி இன்ட்ராடேயில் ஒரு ரேஞ்சு கட்டி வால்டிலிட்டி மார்க்கெட் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எங்கேயுமே மார்க்கெட் வந்து ஒரு இடம் நிற்கலை, அது வந்து உண்மை. அண்ட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸோ ஒரு 2 டேஸோட ஐ அண்ட் லோஸை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு இதை எடுத்துக்கோங்க. ஸோ கூடவே பிபி டைனமிக்கோடைய விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஸோ சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் இனிஷியல் லெவலில் எவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் வந்து மேலே உடையலாம் அப்படின்றது தான் கணக்கு, வேறு எதுவும் கிடையாது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு என்னையோடைய ஃபியூச்சர்ஸோட விஷயங்களை பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் இது கொஞ்சம் சிறுசு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நாளையோட டேட்டா நம்ம இங்கே எழுதலாம், இன்னும் கொஞ்சம் டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். பார்க்கலாம். நிஃப்டி இது இன்றைக்கி ஒரு 43,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கரைஞ்சிருக்கு. மார்க்கெட் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு 25,000 குவான்டிட்டி வந்து கரைஞ்சிருக்கு. அண்ட் மிட் கேப் நிஃப்டி ஒரு 1.5 ஓகேங்களா. ஸோ அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இது லாங்காக எடுத்துக்கலாம். ஏன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸோ மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குன்னா மிட் கேப் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கோடிக்கணக்கில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 43,000 அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி லட்சங்களில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,000ன்றது ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ அப்போ வந்து இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியூச்சர் அஸ் ஸ்பாட்டில் ப்ரீமியமில் பார்க்கும்போது நிஃப்டி கொஞ்சம் ஷேடாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியும் நல்லாவே ஷேடாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டி ஷேடாக இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் வந்து சிபிஐ நியூஸ் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை அப்படின்றது தான் வந்து தெரியுது. ஓகே. அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி ஷேடாக இருக்குது, ரொம்ப அளவு இல்லை. நேற்றை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அதே தான், ரொம்பலாம் கிடையாது. மிட் கேப் நிஃப்டி ஒரு பாயிண்ட் வந்து நல்லாவே ஏறி இருக்குது. மேபி இது நேற்று காட்டின அந்த 0.26 கிளிச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 0.78 இருக்குது. பார்க்கலாம் இது நாளைக்கு என்ன ஒரு டேட்டா காட்டுது அப்படின்ட்டு. பட் 0.78ன்றது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு வந்து புட்டு இருக்குங்க. 12,500 12,000 புட்டு, 12,800 இந்த புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்றது தான் வந்து எண்ணம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர் வந்து இப்போ ஹையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டியூ டு நேற்று பிபிஐ டேட்டா வந்து டவுனாக இருந்தது. அது நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி வந்து சிபிஐயும் டவுன் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்ஃப்ளேஷன் கம்மியான நல்ல விஷயம் அப்படின்றது தான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் ட்ரேடிங் ஐடியாஸை பார்க்கும்போது கண்டிப்பாக ஐவி ரேஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போகலாம். பட் நாளைக்கு ஒரு மூவ் இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒரு 100 பாயிண்ட் ஒரு கம்ஃபர்டபுள் மூவ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஃபர்தராக வந்து ஒரு ஷார்ட் கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஏர்லியாக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் 23,300 350 400லாம் உடைக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரேலி பார்க்கலாம். சேம் டவுன் சைடில் உடைச்சாலும் அதே ஒரு ரேலியை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ராடல் பாயிண்ட் 110. ஸோ 110 பாயிண்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம உஷாராக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு 0.5% மூவ் கூட கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் கூட நிற்கலை. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ஒரு சாலிடான ஒரு மூவ் ஒரு சைடு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். அண்டு சம்மரி பார்க்கும்போது சிபிஐ நியூஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு மூவ் இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ மிட் மந்த் அப்படின்றதுனால ஸ்லோவராக தான் ட்ரேடிங் இருக்கும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.